பொதுவா காட்டுல வாழக்கூடிய வேட்டை மிருகங்களுக்கும் அது வேட்டையாடுற இறக்கிய இடையில நடக்கக்கூடிய சண்டைகளை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்போம். ஆனா அதுவே ரெண்டு ஆபத்தான வேட்டை மிருகங்கள் ஒண்ணுக்கு அடிச்சுக்கிட்டா அந்த சண்டை எப்படி இருக்கும்? சோ அப்படி ஆபத்தான பிரெடேட்டர்ஸ்க்கு இடையில நடந்த ஒரு சில வெறித்தனமான சண்டைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிலத்துக்கு எப்படி இந்த சிங்கங்கள் ராஜாவா இருக்கோ அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு ராஜானா அது கண்டிப்பா இந்த முதலைகள் தான். சோ அப்படி தன்னோட நீர்நிலையை விட்டு வெளியே வந்த ஒரு முதலையை இந்த சிங்க கூட்டம் சுத்து போட்டுருச்சு. ஆக்சுவலா தன்னை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இந்த முதலை எவ்வளவோ போராடி பாக்குது. இருந்தாலும் தனி ஒரு ஆளா நம்மளால இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலை முடிஞ்சா ஏன் ஏரியாக்குள்ள வந்து தொட்டு பாருங்கடான்னு சொல்லி விவரமா அதோட இடத்துக்கு ஓடிடுச்சு. அண்ட் இந்த சிங்கங்களும் இனி தண்ணிக்குள்ள இறங்குறது நமக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லி முதலையை வேட்டையாடுற அந்த முயற்சியை கைவிட்டுருச்சுங்க. இந்த ரெண்டு ஆண் சிங்கங்கள் அந்த இடத்தை கடந்து போறதுக்காக இந்த தண்ணீரை யூஸ் பண்ணுதுங்க. வெல் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு சிங்கங்களும் ஒரு விதமான தயக்கத்தோடையும் அண்ட் பயத்தோடையும் தான் இந்த தண்ணிக்குள்ள இறங்குதுங்க. ஏன்னா அதுங்க பயத்தோட இறங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தன்னோட சகோதரனை அந்த முதல்ல அட்டாக் பண்ணதுன்னு தெரிஞ்சதும் அவனை காப்பாத்த இந்த சிங்கம் எவ்வளவோ போராடி பாக்குது. ஆனா ரொம்ப நேரமா போராடி பார்த்த இந்த சிங்கம் சரி நம்ம சகோதரன் தான் இறந்துட்டான், அட்லீஸ்ட் நம்ம உயிரையாவது காப்பாத்திக்கலாம் சொல்லி அந்த சிங்கம் வந்த வழியை பார்த்து கிளம்பிடுச்சு. சிங்கம் வர்சஸ் புலிங்கிற ஒரு பெரிய டிபேட் ஒன்று போயிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே இந்த புலிகளுக்கு காட்டுல அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு பிரெடேட்டர்னா அது இந்த ஸ்லாத் பேர் தான். தான் குட்டியோட போயிட்டு இருந்த ஒரு தாய் கரடியை இந்த புலி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா குட்டியோட சுத்திட்டு இருக்கிற ஒரு தாய் கரடி எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாவம் இந்த புலிக்கு அப்ப தெரியல. ஒரு தாய் கரடிக்கும் ஒரு புலிக்கும் இடையில நடந்துட்டு இருந்த அந்த ஆக்ரோஷமான சண்டை இப்ப முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட தோத்து போன நிலைமைக்கு வந்த அந்த தாய் கரடி திடீர்னு தன்னோட குட்டியை நினைச்சு பார்த்துச்சான்னு தெரியல, உடனே ஆக்ரோஷமாகி அந்த புலிக்கு மரண பயத்தை காட்டிடுச்சுன்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு தாய் கரடி கிட்ட மட்டும் வம்பே வச்சுக்க கூடாதுன்னு இந்த புலிக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த லெப்பர்ட் தூரத்துல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சீட்டாவை பார்த்துடுது. பொதுவா இந்த சீட்டாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகமா ஓடக்கூடிய விலங்குகள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சீட்டா அந்த லெப்பர்ட் வரதை பார்க்காததால அந்த லெப்பர்டோட திடீர் தாக்குதல இருந்து பாவம் அந்த சீட்டாவால தப்பிக்க முடியல. தான் குட்டிகளோட உட்கார்ந்து இருக்கிற இந்த சீட்டாவை தூரத்துல இருந்து ஒரு லெப்பர்ட் பார்த்துடுது. ஆனா சுத்தி புல்வெளிகள் இருந்ததால பாவம் அந்த தாய் சீட்டாவால அந்த லெப்பர்டை பார்க்க முடியல. லெப்பர்டோட அந்த திடீர் தாக்குதல்ல இந்த குட்டி சீட்டா ரொம்பவே காயமாயிடுச்சு. அதனாலேயே அந்த லெப்பர்ட் இப்ப அங்க இல்லைன்னு தெரிஞ்சும் கூட பாவம் அதால அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆக முடியல. ஆல்ரெடி தாயை துரத்தி விட்ட அந்த லெப்பர்ட் இப்ப அங்க வந்து அடிபட்டு கிடக்கிற அந்த குட்டியை தன்னோட உணவா எடுத்துக்கிச்சு. தன்னோட குட்டியை ஒருத்தர் தூக்கிட்டு போறத பாவம் அந்த தாய் சீட்டாவால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுவே ஒரு சீட்டா ஒரு லெப்பர்டை துரத்த ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா ஒரு சீட்டாவோட வேகத்துக்கு எந்த ஒரு லெப்பர்டாலையும் ஈடு கொடுக்க முடியாது. புலிகளுக்கு கரடிகள் எப்படி ஒரு அச்சுறுத்தலான பிரெடேட்டரா இருக்கோ அதே மாதிரி தான் சிங்கங்களுக்கு இந்த ஹைனாஸ் ஒரு சவாலான பிரெடேட்டரா சுத்திட்டு இருக்கு. தான் கூட்டத்தை விட்டு தனியா வந்த இந்த ஆண் சிங்கத்தை ஒரு ஹைனா கூட்டம் சுத்து போட்டுருச்சு. ஆக்சுவலா அங்க அத்தனை ஹைனாக்கள் இருந்தும் தனியாளா இருக்கிற இந்த சிங்கத்தை வீழ்த்துறதுக்கு அவ்வளவு தயங்குதுங்க. காரணம் பயம். இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்கத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. சரி அவ்வளவுதான், இனி அந்த சிங்கத்தோட கதி முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்பதான் தன்னோட சகோதரனை காப்பாத்த இன்னொரு ஆண் சிங்கம் அங்க வருது. வெறும் ஒரே ஒரு சிங்கத்தை கொல்றதுக்கே அவ்வளவு நேரம் முக்கிட்டு இருந்த இந்த ஹைனாக்கள் இப்ப அங்க இன்னொரு சிங்கம் வரத பார்த்ததும் பயத்துல தலதறிச்சு ஓடிடுச்சுங்க. ஆண் சிங்கம் வெளியே போன நேரமா பார்த்து ஒரு 6-7 ஹைனாக்கள் தனியா இருந்த அதோட மனைவியை அட்டாக் பண்ண வருதுங்க. இப்படியே போயிருந்தா அந்த பெண் சிங்கம் நிச்சயமா அந்த ஹைனாக்களுக்கு உணவா மாறி இருக்கும். ஆனா திடீர்னு அங்க ஒரு கர்ஜனை கேட்டதும் உடனே அந்த ஹைனாக்கள் எல்லாம் அலர்ட் ஆகிடுச்சு. தன்னோட இடத்துக்குள்ள அத்துமீறி வந்திருக்கிற ஒரு பிரவுன் ஹைனாவை இந்த லெப்பர்ட் பார்த்துடுது. இந்த தாய் லெப்பர்ட் தான் குட்டியோட நல்லா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு. சோ அப்படி நல்லா விளையாண்டதுக்கு அப்புறமா தான் குட்டியை தூங்க வச்சிட்டு இருந்த அந்த தாய் திடீர்னு அங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறத நோட் பண்ணிடுச்சு.
பொதுவா அனிமல் பேட்டில்னாலே அங்க நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு பேட்டில்னா அது கண்டிப்பா சிங்கம் வர்சஸ் புலிங்கிற இந்த ஒரு எப்பிக்கான பேட்டிலா தான் இருக்கும். ஒரு சிங்கம் தன்னை நோக்கி ரொம்ப கோபத்தோட ஓடி வரதை பார்த்த இந்த புலி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குது. இந்த சிங்கத்தோட உருமலை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் அது ஏதோ பயங்கர கோபத்துல இருக்கு போல. ஆனா இந்த புலியை பாருங்க, ரொம்பவே காமா அங்க ஏதோ ஒரு திட்டத்தோட சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சண்டை தான் இங்கேயும் நடக்குது. இந்த சிங்கமும் புலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த சண்டையோட முடிவுல சிங்கம் ஆக்ரோஷத்தோட உருமுறதும் அண்ட் இந்த புலி இதெல்லாம் ஒரு சண்டையாடுங்கிற மாதிரி ரொம்ப காமாவும் நடந்து போயிட்டு இருக்கு. இந்த சண்டையை பாருங்க, இந்த சிங்கம் ஒரு புலிய ரொம்ப ஆக்ரோஷத்தோட ஓடி வந்து தாக்கிட்டு தென் கோபத்தோட அது பாட்டுக்கு உரிமிட்டு இருக்கு. ஆனா அந்த புலி என்ன பண்ணுதுன்னு பாருங்க.